ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இங்கிலீஷில் பேச ஆசையா? யார் யாருக்கெல்லாம் இங்கிலீஷில் பேசணும்னு ஆசை இருக்குதோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிறோமே, அந்த பிளேஸ் நமக்கு தெரியல அப்படின்னும் போது அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கும் அப்படின்றத பார்க்க போகிறோமா. அந்த டைரக்ஷன் எப்படி போன்றது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா டாக்ஸி ஸ்டாண்டர்டு, ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காஃபி ஸ்டாப்பு, இல்லை ஏர்போர்ட்டுக்கு, இது மாதிரி அந்த பிளேஸுக்கு எப்படி போகிறதுன்றது வழி தெரியல அப்படின்னா நம்ம எப்படி இந்த இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோமா இந்த வீடியோக்குள்ளே. வாங்க. லேர்ன் டு ஆஸ்க் ஃபார் டைரக்ஷன் அப்படின்னா திசையை கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றத மீனிங்கு. நெக்ஸ்ட் ஒன், இது எப்படி சென்டென்ஸ் ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, குட் யூ ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு கெட் த பிளேஸ். ஓகேங்களா. குட் யூ ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னா தயவு செய்து எனக்கு சொல்ல முடியுமா. ஹவு டு கெட் டு த பிளேஸ் அப்படின்னா அந்த இடத்திற்கு தயவு செய்து டாக்ஸி ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்னு சொல்ல முடியுமா அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, குட் யூ ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு கெட் டு த டாக்ஸி ஸ்டாண்டு. காட் இட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு எப்படி போகணும்னு சொல்ல முடியுமா அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா, குட் யூ ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு கெட் டு த ட்ரெயின் ஸ்டேஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், தயவு செய்து பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்புக்கு எப்படி போகணும்னு சொல்ல முடியுமா அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோமா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எந்த மாதிரி ஈஸியான சிம்பிளான சென்டென்ஸ் உங்களுக்கு பேசணுன்னு ஆசையா அப்படின்னு தான் இந்த வீடியோ பாருங்கள். டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.